ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியல் டுடே எபிசோட் என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். பாண்டியன் ரொம்பவே வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ பாண்டியன் கிட்ட உமையல் வந்து கேட்குறாங்க, எங்க பொண்ணு காணன்னு வந்து சொல்றாங்க. இப்போ நான் எந்த பொண்ணை ஊர்வலத்துக்கு கூட்டிட்டு போகட்டும் சொல்லு, என்ன பாண்டி நடக்குதுங்கன்னு நல்லா சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. உடனே எவ்வளோ நேரலுக்கு தான் வந்து இப்படி மறைச்சிட்டே இருப்பீங்க நல்லா சொல்றாங்க. உடனே கோமதி வந்து இல்லை அது வந்துன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. வீட்டில் இத்தனை பொம்பளையால இருக்கீங்களே, ஒருத்தராவது அவளை பார்த்துக்கவே முடியாதா? அப்படி என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க நீங்கன்னு நல்லா சொல்லிட்டு உமையல் வந்து கண்டபடி கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. இதை பொறுக்க முடியாத சரவணன் வெளியே ஓடி வராங்க. உடனே பின்னாடி கதிர், செந்தில், பழனி சொல்லிட்டு இவங்களும் வராங்க. என்னாச்சு? இதுக்கு மேலேயும் இப்படி அமைதி இருக்கிறதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. சரவணன் அண்ணா கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறதுக்காக மீனாவையும் ராஜும் கடத்தினவு தான் அந்த குமார். கண்டிப்பா இப்படிப்பட்ட ஒரு வேலையை அவன் செஞ்சிருப்பான். அதனால என்ன ஆனாலும் சரி, முகூர்த்தத்துல கல்யாணம் நடக்கணும், அதுக்கு என்ன வழியோ அதை நம்ம பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பலான்னு சொல்லி போறாங்க. அதுக்குள்ளவே குமார் காரை எடுத்துட்டு வந்து வீட்டு வாசல்ல நிக்கிறாங்க. இதை பார்த்த பழனி வந்து உடனே வந்து சொல்றாங்க, இங்க பாருங்க வந்துட்டு அவன் குமாருன்னு சொல்லிட்டு. உடனே கோமதி அரசி வந்திருக்கலான்னதோ உடனே உமையால் சந்தேகப்படுறாங்க. என்ன அரசி வந்திருக்கலான்னு சொல்லி கேக்குறீங்க நல்லா சொல்லிட்டு. ஆனா அதுக்கு பதில் சொல்லாம வெளியே வராங்க. உடனே குமார் வந்து இங்க நின்றுட்டு இருக்கிறதும் கதிர்ல இருந்து எல்லாருமே ஆளு ஒரு பக்கம் மாறி மாறி குமார் அடிக்கிறாங்க. உடனே குமார், ஒரு நிமிஷம் நான் என்ன சொல்றேன்றத கேளுங்க. அரசி என் கூட தான் வந்தா, எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்லைன்னு சொல்லி என்னை கட்டி பிடிச்சி அழுதா தெரியுமான்னு சொல்லிட்டு எல்லா விஷயமே தப்பு தப்பா சொல்றாங்க. உடனே பாண்டியன் எங்கடா அரசின்னு சொல்லி கேட்குறாங்க. இவ்வளோ நேரம் கார்ல தான் இருந்தா, கார்ல தான் உட்காந்துட்டு இருக்கா பாருன்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்றாங்க. இதை கேட்டதும் உடனே அரசி வராங்க. உடனே குமார், நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன், இப்ப நீ என்ன சொன்னாலும் வீட்டுல இருக்கவங்க நம்ப போறது கிடையாதுன்னு சொல்லிட்டு குமார சிரிச்சிட்டு இருக்காங்க. அரசி எல்லாரும் பார்த்து ஷாக் ஆகுறாங்க. அரசி கழுத்துல தாலி எடுத்து காட்டுறாங்க. இதை பார்த்து எல்லாரும் பயங்கர ஷாக் ஆகுறாங்க. அதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.